இந்த வழிபாட்டை நாம் ஆரம்பிக்க போகிறோம். நமது ஆரம்பம் பிதா குமாரன் பரிசுத்த ஆவி ஆகிய திரேக நாமத்தில் உள்ளது. ஆமென். கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி நாம் மன்றாடுவோம். அன்பின் கடவுளே, ஆசீர்வாதம் மகிழ்ச்சி நிறைந்த இந்த காலை வேளையிலே கர்த்தாவே, உம்முடைய பிள்ளைகளாக நாங்களும் சிலுவை என்கிற தியானத்தின் வழியாக அதில் நாங்கள் பயணிக்கும்படியாய் கடவுள் கொடுத்த இந்த நல்ல நாளுக்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். சாமி கர்த்தாவே, உம்முடைய கிருபையினாலே ஆண்டவருடைய தயவினாலே சென்றைய இரவு முழுவதுமாய் எங்களை சுகபத்திரமாய் பாதுகாத்து ஆசீர்வதித்து இந்த காலை வேளையிலே உம்மை தேடுகிற ஆண்டவரை நல் உணர்வை தந்து இந்த காலை வேளையிலே வந்து ஆண்டவரை ஆராதிக்கும்படியாய் உம்மை போற்றும்படியாய் தந்தமைக்காக நன்றி சொல்லுகிறோம். இந்த வழிபாண்டையும் உடைய கரத்தில் வைத்து ஜெபம் செய்கிறோம். சாமி, நாங்கள் பாடுகிற பாடல்களும் வாசிக்க போகிற திருமறை பகுதிகளும் ஆண்டவரையும் உடைய திருச்செய்தியும் உடைய கரத்தில் வைத்து ஜெபம் செய்கிறோம். கர்த்தருடைய ஆசீர்வாதத்தினாலே இந்த காலை வேளையிலே இதை பார்த்து கொண்டிருக்கிறவர்களும் ஆண்டவரே வந்திருக்கிறவர்களுடைய வாழ்விலும் இது ஆசீர்வாதமாய் உம்முடைய கரம் வழி நடத்தும்படியாய்த்தாங்க. ஆண்டவரே, உம்மை ஆராதிக்க நாங்கள் ஆயத்தப்படுகிறோம். ஆறு முதல் முடிவரை தெய்வீக பிரசன்னத்தினாலே வழிநடத்த வேண்டும் என்று இந்த ஜெபத்தை இயேசுவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறோம் கர்த்தாவே. ஆமென். எங்கே சுமந்து போரே இந்த காணலில் உமது, எங்கே சுமந்து போரே இந்த காணலில் உமது, அங்கம் முழுதும் நோக ஐயா என் இயேசுநாதா, எங்கே சுமந்து போகிறே சிலுவையை எங்கே சுமந்து போகிறே, எங்கே சுமந்து போகிறே சிலுவையை எங்கே சுமந்து போகிறே, பாவியினாலே வந்த பார சுமையோ இதை, பாவியினாலே வந்த பார சுமையோ இதை, ஆவலுடன் எடுத்து ஆவி துடிக்கவும் நீர் எங்கே சுமந்து போகிறே சிலுவையை நீர் எங்கே சுமந்து போகிறே. தோளில் பாரம் அழுந்த தூக்க பேலம் இல்லாமல், தோளில் பாரம் அழுந்த தூக்க பேலம் இல்லாமல், தாழும் தத்தளிக்கவே தாப சோபம் புறநீர் எங்கே சுமந்து போகிறே சிலுவையை நீர் எங்கே சுமந்து போகிறே. தாயார் அழுது வர சார்ந்தவர் பின்தொடர, தாயார் அழுது வர சார்ந்தவர் பின்தொடர, மாயம் இல்லாத யான மாத புலம்பி வர எங்கே சுமந்து போகிறே
சிலுவையை நீ எங்கே சுமந்து போகிறேன். வண்ட கள்ளர் நடுவில் மரத்தில் தொங்குவதற்கோ, வண்ட கள்ளர் நடுவில் மரத்தில் தொங்குவதற்கோ, சண்டாளர்களை தூக்கும் தலையோட்டு மேட்டுக்கோ எங்கே சுமந்து போகிறேன். சிலுவையை நீர் எங்கே சுமந்து போகிறேன். எங்கே சுமந்து போகிறேன். சிலுவையை நீர் எங்கே சுமந்து போகிறேன். பிதாவாகிய கடவுளிடமிருந்தும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் நமக்கு கிருபையும் சமாதானத்தின் தேவன் இந்த காலை வேளையிலே கர்த்தருடைய சமூகத்துக்கு நேராக ஆண்டவருடைய திருவார்த்தைக்கு முன்பாக அமர்ந்து கொண்டிருக்கிற உங்கள் யாவருக்கும் அவருடைய அருளான சமாதானத்தையும் உங்களுடைய வாழ்விலே தந்து வழி நடத்துவாராக. ஆமென். ஒரு நல்ல காலை பொழுதையே கடவுள் நமக்கு கொடுத்திருக்கிறார். இந்த வெள்ளிக்கிழமையின் வழியாக கடவுள் நமக்கு கொடுக்கிற தலைப்பானது நீர் என்னை காண்கிற தேவன். நீர் என்னை காண்கிற தேவன். என் அன்பார்ந்தவர்களே, ஆண்டவர் நம்மை பார்க்கிற கடவுளாய் இருக்கிறார். அது ஆதியாகமும் 16ஆம் அதிகாரம் 13வது வசனத்தோடு இந்த தியான பகுதியை உங்களுக்கு முன்பாக கர்த்தருடைய வார்த்தை நான் பகிர்ந்து கொள்ளுகிறேன். ஆதியாகமும் 16ஆம் அதிகாரம் 13வது வசனம். அப்பொழுது அவள், என்னை காண்பவரை நானும் இவ்விடத்தில் கண்டேன் அல்லவா என்று சொல்லி தன்னோடு பேசின கர்த்தருக்கு நீர் என்னை காண்கிற தேவன் என்று பெயரிட்டார். என் அன்புக்குரியவர்களே, முதலில் ஆகாரத்தான் கர்த்தருக்கு ஒரு பெயரையை கொடுத்தாள். நீர் என்னை காண்கிற தேவன் என்று. முதல் மனிதனாகிய ஆதாமையும் கர்த்தர் படைத்து அவரை உருவாக்கினார். அது மாத்திரமல்ல, எல்லாவற்றையுமாய் அவர் படைக்கிறார். மிருகங்களும் பறவைகளும் பறவைகளும் பலவிதமான ஊர்வண்ண பறவைகளை எல்லாம் மற்றும் அவர் படைத்து பெயர்களை கொடுத்தார். அவைகளுக்கு என்னென்ன பெயர் சூட்ட வேண்டும் என்று சொல்லி ஆதாமுக்கு சொன்னார். ஆதாமோ கர்த்தர் சொன்ன வார்த்தையோடு அந்த பெயரையே அவனுக்கு முன்பாக சூட்டவில்லை. கர்த்தர் சொல்லுகிற பெயரை அவன் சூட்டவில்லை. அவனுக்கு என்னென்ன பெயர் தோன்றுகிறதோ அந்த பெயரெல்லாம் ஜீவ ஜந்துகளுக்கு மத்தியிலே எல்லாம் பெயர் வைத்தான். ஆனால் கர்த்தருக்கு ஆதாம் பெயர் வைக்கவில்லை. கர்த்தருக்கு ஆதாம் பெயர் வைக்கவில்லை. ஆனால் இங்கு ஆகாரு நீர் என்னை காண்கிற தேவன் என்று கர்த்தருக்கு பெயர் வைத்தாள். அப்போ கர்த்தருக்கு பெயர் கொடுத்த இந்த ஆகார் யார் என்று பார்த்தோமானால், அவள் ஒரு எகிப்திய பெண்ணாக இருக்கிறாள். ஆபிரகாம் வீட்டில் அடிமை பெண்ணாக வேலை செய்கிறவள். அவளை குழந்தை அடிமை பெண்ணாக வேலை செய்து கொண்டிருக்கிற போது அங்கு சாராள் குழந்தை இல்லாதவளாய் இருந்தபடியினாலே இந்த ஆகாரை ஆபிரகாமுக்கு மனைவியாக சாராள் ஏற்படுத்துகிற போது நமக்கு தெரிந்த சம்பவம் தான். அவள் கர்ப்பமாகிறாள், கர்ப்பம் தரிக்கிறாள்.
அதன் விளைவாக அவள் தன்னுடைய நாச்சாரையை அற்பமாக எண்ணினால் அங்க 2 பேருக்கு பல பரீட்சை நடக்கிறது. சாராள் தன் அடிமை பெண்ணாகிய கடினமாக நடத்தின போது அவளை வீட்டை விட்டு ஓடி போகிறாள். சாராள் தன்னுடைய நாச்சாரை ஆகியிருக்கிற அடிமை பெண்ணா இருக்கிற இங்க ஆகாரையே அவள் சில வார்த்தைகள் வழியாக அவளை கொடுமைப்படுத்தி நிலையில் இருக்கிற போது இதை தாங்காமல் ஆகாரு வெளியே போகிறாள். அவள் வெளியே போய் எங்கேயாவது போய் தன்னையே மாய்த்து கொள்ள வேண்டும் என்று எண்ணம் கொண்டு அவள் போகிறாள். அவள் சூர் என்கிற வனாந்தர பகுதிக்கு தனியாய் ஓடி போது அவளை கவனிக்க யாரும் இல்லை. அவர் அனாதையாய் போகிறாள். அவருக்கு ஒரு உதவியும் செய்ய முடியும் யாரும் முன் வரவில்லை. எனவே அந்த நிலையில் இருக்கிற போதுதான் கர்த்தர் அவளை கண்டு, சாராளின் அடிமை பெண்ணாகிய ஆகாரே, எங்கிருந்து வருகிறாய், நீ எங்கே போகிறாய் என்று மட்டுமல்ல, உன் நாச்சாருடைய அவளிடத்துல நீ திரும்பி போய் அவள் கையிலே அடங்கிரு என்று சொல்லி உன் சந்ததியை மிகவும் பெருக பண்ணுவேன் என்று அந்த பெருக பண்ணுவேன், அது பெருகி எண்ண முடியாதவராய் இருக்கும் என்று சொல்லி ஆகாருக்கு கடவுள் காட்சி கொடுக்கிறார். ஆதியாகமம் 16ஆம் அதிகாரம் 8 10 உள்ள திருவாக்குகள் வழியாக சொல்லுகிறார். அவ்வளவுதான் அன்பு கருணையை கொண்ட கடவுள் அவளுக்கு நிலையே ஒரு சந்ததியை பெருக பண்ணுவேன் என்று சொன்னது உடனே அவள் அன்போடு அவள் நிலையில் இருக்கிற போதுதான் அவர் சொல்லுகிறார், என் அன்போடு என்னை கண்காணிக்கிறவரே, என்னை கண்காணிக்கிற கடவுளே என்று சொல்லி, நீர் என்னை காண்கிற தேவன் என்று சொல்லி முதல் பெயரை வைத்தாள் என்று பார்க்க முடிகிறது. என் அன்புக்குரியவர்களே, கடவுள் அன்போடு நம்மை கண்காணிக்கிறார், நம்மை பார்க்கிறார். ஒவ்வொரு சமயத்துல நாம் பார்க்கிறார். நாம் துயரப்படுகிற போதும் பார்க்கிறார். நம்முடைய வாழ்க்கையில ஏற்படுகிற பிரச்சனைகளுக்கு மத்தியிலும் பார்க்கிறார். அவர்தான் ஆண்டவர். அவர் தூங்கா கண் உடையவராய் இருக்கிறார் என்று பார்க்க முடிகிறது. சங்கீதம் 21:4-5 பார்க்கிற போது, இதோ இஸ்ரவேலை காக்கிறவர், அவர் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை, கர்த்தர் உன்னை காக்கிறார் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். எனவேதான் கடவுள் நம்மை காண்கிறவராய் இருக்கிறார் என்று பார்க்க முடிகிறது. வெளிநாட்டிலே பெரிய பெரிய கடைகளுக்கு மத்தியிலே ஒரு மின்சார கண்கள் பொருத்தப்பட்டிருக்கிறது. எலக்ட்ரிக்கல் ஐ என்று சொல்லுகிற அப்படி பொருத்தப்பட்டிருக்கிறது. யாராவது ஒரு பொருளை களவாடி எடுத்துக்கொண்டு போனால் அந்த மின்சார கண்கள் உடனே கண்டுபிடித்து மாத்திரமல்ல, அபாய குரல் இடும், அபாய சங்குகள் ஊதும். உடனே களவாடின பொருளை பிடிபடுவார்கள். ஒரு சாதாரண ஒரு மிஷன் தன்னுடைய கண்கள் நிமித்தமாய் அதை அந்த கண்கள் மின்சார கண்கள் மூலமாய் பிடித்து இருக்கிறது போல ஒரு சாதாரணமான கண்கள். ஆனால் கர்த்தருடைய கண்கள் எப்படிப்பட்ட கண்களாய் இருக்கும்? தம்மை பற்றி தம் இருதயத்தோடு தம்மை நோக்கி கூப்பிடுகிறவர்களுக்கு. அதனால்தான் 2 நாளாகவும் 16ஆம் அதிகாரம் 9வது வசனத்திலே பார்க்கிற போது, தம்மை பற்றி உத்தமாய் இருதயத்தோடு இருக்கிறவர்கள் தம்மை வல்லமையாய் விலக பண்ணும்படி கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டு இருக்கிறது என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். அது மாத்திரமல்ல, யோவானுடைய தரிசனத்திலே பார்க்கிற போது யோவானுடைய தரிசனமாகவும் வெளிப்படுத்தின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 14, 2ஆம் அதிகாரம் 18வது வசனம், 19ஆம் அதிகாரம் 12வது வசனத்திலே நாம் பார்த்தோம்னால் ஆண்டவர் சொல்றாரு, கர்த்தருடைய கண்கள் அவரை கவனிக்க தவறவே இல்லை என்று சொல்லுகிறார். அப்ப கர்த்தருடைய கண்கள் அக்கினி ஜுவாலை போன்றது. அதே கண்கள் ஆகாரை இன்றைக்கு கரிசனோடு பார்த்த கடவுள் நமக்கு சொல்லுகிறார், இன்றைக்கு நம்மையும் கரிசனோடு பார்க்கிறார் கடவுள். என் அன்புக்குரியவர்களே, கர்த்தருடைய கண்கள் நமக்கு முன்பாக இருக்கிறது. அந்த கண்கள் தான் தன்னுடைய இருதயத்திலே நினைக்கிற போது,
அந்த இருதயத்திலே ஆண்டவரை நோக்கி பார்க்கிற போது அவர் உங்களை பார்க்கிறார். அதனாலதான் சகேவு மரத்து மேல ஏறிக்கொண்டு கடவுளுடைய சிந்தனையோடு, கடவுளுடைய இருதயத்திலே கடவுளுடைய கண்களாய் திறக்கப்பட்டு அவன் ஆண்டவரை நோக்கி பார்த்து கொண்டிருந்தான். அவனை பார்த்த உடனே கடவுள் என்ன பண்றாரு, அவனை பார்க்கிறார். பார்த்த உடனே சகைவை இறங்கி வான்றான். அந்த மனக்கண்கள், அவரை நோக்கி கூப்பிடுகிற கண்கள், அவரை பார்க்கிற கண்கள், அவரை தரிசிக்கிற கண்கள் யாரெல்லாம் பார்க்கிறார்களோ அவரை ஆண்டவர் பார்ப்பார். இந்த காலை வேளையிலே கூட ஆகாரே தனிமையோடு இருந்த தம் வாழ்க்கையை துளைத்து விடலாம் என்று சொல்லி எண்ணம் கொண்டு ஓடிக்கொண்டிருக்கிற போது அவருடைய கண்ணீரினுடைய கண்களை பார்த்தார். இன்றைக்கு உங்களுடைய கண்களையும் ஆண்டவர் பார்ப்பார். கடவுள் உங்களுடைய கண்களை பார்ப்பார். நீங்க அவரை நோக்கி பாருங்கள், அவரை நோக்கி கூப்பிடுங்கள். அதனால் 121 சங்கீதத்திலே எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன் என்று சொல்லி நீங்கள் அவரை நோக்கி பாருங்கள், அவர் உங்களை நோக்கி பார்ப்பார். யார் கடவுளை நோக்கி பார்க்கிறார்களோ, யார் கடவுளை தேடுகிறார்களோ, யார் கடவுளை தட்டி கூப்பிடுகிறார்களோ, யார் ஆண்டவரிடத்தில் ஜெபித்து ஆண்டவரை நோக்கி மன்றாடுகிறார்களோ, அப்பொழுது என் பிள்ளை கூப்பிடுகிறான், என் பிள்ளையுடைய குறைகளை நான் பார்க்கிறேன் என்று சொல்லி உடனே ஆண்டவர் உங்களை பார்ப்பார். எந்த காரியம் இருந்தாலும் இந்த காலை வேளையில கடவுளை நோக்கி பாருங்கள், கடவுள் உங்களை நோக்கி பார்ப்பார். அப்படிப்பட்ட ஒரு நிலையில் தான் சிலுவைக்கு முன்பாக கடவுளுடைய ஜனங்களை எல்லாம் பார்த்து அந்த 7 பொன்மொழிகளின் வழியாக இந்த உலக வாழ்வில் நமக்காக பரிந்து பேசின கடவுளாய் இருக்கிறார். ஜனங்களை பார்க்கிறார், ஜனங்களுடைய உள்ளத்தை பார்க்கிறார், ஜனங்களுடைய பரிதாப நிலையை பார்க்கிறார். அவர்களை பார்த்து பரிந்து பேசுகிற கண்களாய் கடவுள் நமக்காக பேசின 7 மொழிகள் வழியாக நமக்காக பேசியிருக்கிறார். இந்த காலை வேளையிலே என் அன்புக்குரியவர்களே, நாம் கற்றுக்கொண்டிருக்கிற பாடம் நீர் என்னை காண்கிற தேவன் என்று சொல்லி, நீர் என்னை காண்கிற தேவன் என்று சொல்லி அவரையே நாம் பார்க்கும்போது அவர் நம்மை பார்த்து நம்முடைய வாழ்க்கையை வளர செய்வார். இந்த காலவேளை அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தோடு உங்களுடைய வாழ்வை வழி நடத்த கர்த்தர் தாமே வழி நடத்துவாராக. ஆமென். எல்லாம் புத்திக்கு மேலான தெய்வீக சமாதானம் நம்முடைய இருதயங்களும் சிந்தனைகளும் கிறிஸ்துவுக்குள் வைத்து பாதுகாத்துக் கொள்வாராக. ஆமென். மீண்டுமாய் கடவுளை மகிமைப்படுத்தும்படியாய் 596வது பாடலின் சில சரணங்களை மாத்திரம் பாடி நாம் கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஜெபத்துக்குள்ளாக பாடல் முடித்து கடந்து போவோம். ஆணிகள் பாய்ந்த ஆணிகள் பாய்ந்த கரங்களை விரித்த ஆவலாயே சுன்னை அழைக்கிறாரே. ஆணிகள் பாய்ந்து கரங்களை விரித்து ஆவலாயே சுன்னை அழைக்கிறாரே. பாத்திருமேனி வாரடி ஏற்றவர் பார சிலுவை தன்னை சுமந்து சென்றனரே. பாத்திருமேனி வாரடி ஏற்றவர் பார சிலுவை தன்னை சுமந்து சென்றனரே. பாவமும் சாபமும் சுமந்தரே உனக்காய் பயமின்றி வந்திடுவார். பாவமும் சாபமும் சுமந்தரே உனக்காய் பயமின்றி வந்திடுவார். ஆணிகள் பாய்ந்து கரங்களை விரித்து, ஆணிகள் பாய்ந்து கரங்களை விரித்து ஆவலாயே சுன்னை அழைக்கிறாரே. மயங்கிடுமோ என்னும் மாயையின் இன்பம்,
நயத்தாலே உந்தன்னை நாசமாக்கிடுமே. மயங்கிடுமோ இன்னும் மாயையின் இன்பம், நயத்தாலே உந்தன்னை நாசமாக்கிடுமே. உணர்ந்ததையுடனே உன்னத அண்டை சரண் புகுமாயே தருணம். உணர்ந்ததையுடனே உன்னத அண்டை சரண் புகுமாயே தருணம். ஆணிகள் பாய்ந்து கரங்களை விரித்து, ஆணிகள் பாய்ந்து கரங்களை விரித்து, ஆவலாயே சுன்னை அழைக்கிறாரே. ஆவலாயே சுன்னை அழைக்கிறாரே. கிருபையின் வாசல் அடைந்திடும் முன்னே மரணத்தின் சாயலில் இணைந்திடுவாயே. கிருபையின் வாசல் அடைந்திடும் முன்னே மரணத்தின் சாயலில் இணைந்திடுவாயே. உருவாக்கியே போது சிருஷ்டியில் வளர கிருபையும் அளித்திடுவார். கிருபையே போது சிருஷ்டியை வளர கிருபையும் அளித்திடுவார். ஆணிகள் பாய்ந்து கரங்களை விரித்து, ஆணிகள் பாய்ந்து கரங்களை விரித்து, ஆவலாயே சுன்னை அழைக்கிறாரே. ஆவலாயே சுன்னை அழைக்கிறாரே. எங்கள் அன்பின் கடவுளே, இந்த காலை வேளையிலே ஆண்டவரே உம்முடைய வார்த்தையுள்ள வசனத்தையே எங்களுக்கு முன்பாக தந்திருக்கிறீர் சுவாமி. நீர் என்னை காண்கிற தேவன் என்று சொல்லி, இந்த உலக வாழ்வுக்கு முன்பாக என்னை பார்க்கிறவர் நீர் மாத்திரம் மட்டும்தான் என்று சொல்லி உடைய வார்த்தையும் வசனத்தை எங்களுடைய வாழ்விலே தந்திருக்கிறீர் சுவாமி. இந்த அதிகாலை வேளையிலே கடவுளை உடைய பிள்ளைகளாக நாங்களும் இந்த வார்த்தையை கேட்டு என்னுடைய உள்ளத்தினுடைய வேண்டுதல், கர்த்தர் எனக்கு முன்பாக காண்பிக்கிறவர், என்னை பார்க்கிறவர், என்னுடைய உள்ளத்தினுடைய வேண்டுதலை பார்ப்பவர் என்கிற சொல்கிற போது, நீங்க தான் ஆண்டவரை என்னை பார்க்க போகிற கடவுள், என்னை காண்கிற கடவுள் என்று சொல்லி உம்மை நம்பி ஜெபிக்கிற மக்களாக நாங்கள் வருகிறோம் சுவாமி. தன் வாழ்க்கையை தொலைத்த நிலையிலே நான் எங்க போகவேன் என்று சொல்லி சூரியன்கிற வனாந்தர பகுதியிலே தன் வாழ்க்கையை முடித்துக் கொள்ளலாம் என்று சொல்லி தன்னுடைய நிறைந்த கர்ப்பிணியாக நிலையில் இருக்கிற போது திக்கற்றவளாய் திரிந்து அழுந்து தன்னுடைய வாழ்க்கையிலே முடிக்கலாம் என்று சொல்லி எண்ணிக்கொண்டு போகிற ஆகாருடைய குறையை பார்த்து கடவுள் சொல்லுகிறார், ஆகாரே நீ எங்க போகிறாய்? ஆகாரே நீ சாராள் இடத்துல திரும்பி போ என்று சொல்லி அந்த அன்பின் குரல், அழகான குரல், அரவணைக்கிற குரல், பாதுகாக்கிற குரல் அங்கிருந்து ஆண்டவரை நீர் சொன்னீர் சுவாமி. சொல்லுகிற போது தன் கண்களின் மனக்கண்களை திறந்த நிலையில் இருக்கிற போது, யாரு ஆண்டவரே என்று சொல்லி நீர் என்னை காண்கிற தேவன் என்று சொல்லி உமக்கு பேர் வைத்தால் தகப்பனே, அப்படிப்பட்ட ஒரு நல்ல திருவார்த்தையை நாங்களும் எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகளை நினைத்து, எங்களுடைய பிரச்சனையுடைய போராட்டங்களை நினைத்து, எங்களுடைய உள்ளத்தில் இருக்கிற ஆண்டவரே வெகுதமான இருக்கிற கவலைகள், மனவேதைகளை நினைத்து எங்களுடைய உள்ளத்திலே நாங்கள் முடுங்கி கிடங்க இருக்கிற சூழலுக்கு மத்தியிலே கடவுளை என்கிற பார்க்கிறவர் ஒருவர் இருக்கிறார் என்கிற உள்ளத்துல நினைத்து கொண்டு திருவார்த்தைக்கு முன்பாக இருக்கிற கடவுள் எங்களை பார்க்கிறவர், அவர் எல்லாவற்றுமாய் அந்த குறைகள் எல்லாம் தீர்க்கிறார் என்கிற நிலையை விசுவாசத்தை உணரும்படியாய் தந்து உம்முடைய பிள்ளைகளுக்கு அந்த விசுவாசத்தை அருளும்படியாய் தாங்க சுவாமி.
ஒவ்வொருடைய வாழ்விலை தந்து நீர் வழி நடத்தும் தகப்பனே. இந்த காலை வேளையிலே பார்த்து கொண்டிருக்கிறவர்களுக்கும் இந்த நாளில் ஆலயத்தில் வந்திருக்கிறவர்களுக்கும் உம்முடைய கரம் அவர்களை வழி நடத்தும் சுவாமி. உம்முடைய தெய்வீக ஆசீர்வாதத்தை தாங்க. இந்த நாளிலே அவர்கள் செய்கிற வேலையும் பயணிக்கிற காரியங்களும் தன் உள்ளத்திலே தம் பிள்ளைகளுக்காக நினைத்து கொண்டிருக்கிற ஜபங்களும் தன்னுடைய குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறவர்களுக்கும் அதே போல தன்னுடைய ஆண்டவர் குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைகளுக்காக வேண்டுதல் செய்கிறவர்களுக்கும் உம்முடைய கரம் தந்து வழி நடத்தும் சுவாமி. எங்களுடைய திருச்சபையில் குடும்பங்களை ஒவ்வொருத்தரையும் உம்முடைய கரத்தில் ஒப்புவிக்கிறோம். முதுமையில் இருக்கிறவர்களையும் உம்முடைய கரத்தில் ஒப்புவிக்கிறோம். குறிப்பாக இந்த நாளிலே பலவீனமாய் இருக்கிற எங்களுடைய அருமை திருச்சபையினுடைய மூத்த விசுவாசி ஆண்டவரே திரு ஜீவா அங்கிள் ஐயாவையும் உடைய கரத்தில் ஒப்புவிக்கிறோம். கடந்த நாட்களில் பலவீனம் அடைந்தார், மருத்துவமனையில் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கொண்டிருக்கிறார். இந்த வேளையிலே ஆண்டவரை அவருக்கும் நல்ல சுகத்தையும் பலத்தையும் நீர் ஆண்டவர் அருளும்படி ஆய்த்தாங்க. இன்னுமாய் முதுமையிலே இருக்கிறவர்களுக்கும் நாங்கள் ஆண்டவரை ஜெபிக்கிறோம். அவர்களுக்கு நல்ல சுகத்தையும் பலத்தை தாங்க. இந்த நாளிலே கூட ஆண்டவரே எங்களுடைய சபையினுடைய தலைவர் ஐயாவும் ஆண்டவரே இதோ ராஜனும் ஆண்டவர் இப்படியாக இருக்கிற பொறுப்பாளர்களையும் உடைய கரத்தில் ஒப்புவிக்கிறோம். கடவுளுடைய தெய்வீக கரத்தினாலே உங்களுடைய ஆசீர்வாதத்தினாலே இந்த ஊழியங்கள் செவையான வழியிலே நடைபெறுவதற்கு உங்களுடைய ஒத்தாசை தாங்க. டெலிகாஸ்ட் செய்து கொண்டிருக்கிற ஆண்டவரே எங்களுடைய அருமை ஏதோ ஜான்சன் சாருக்காக நாங்கள் வேண்டுகிறோம். அவரையும் நீர் ஆசீர்வதிங்க. டிபெண்ட் ஸ்கூலையும் ஆசீர்வதிங்க. உங்களுடைய கரம் வழி நடத்துங்க. இதனால் ஆசீர்வாதம் எங்களுடைய வாழ்க்கை பயணங்களை தொடர நீர் அருள் புரிய வேண்டும் என்று இந்த ஜெபத்தை இயேசுவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறோம் கர்த்தாவே. ஆமென். அருமை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் கடவுளுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய அன்னைக்கமும் உங்களுடைய வாழ்வோடும் பிழைப்போடும் இந்த நாளுடைய எல்லா தேவைகளோடும் கர்த்தர் உங்களுக்கு முன்பாக இருந்து உங்களை ஆசீர்வதித்து பாதுகாத்துக் கொள்வாராக. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை சோஸ்திரி, என் முழுமை பரிசுத்த நாமத்தை சோஸ்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோஸ்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நன்றி.